பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சூரத்துன் நாசியாத்தில் 34 முதல் 46 வரை வரக்கூடிய இந்த வசனங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவனுடைய மறுமை வாழ்வு எப்படி தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத சுருக்கமாக ரொம்ப விளக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்தும் சுப செய்தி சொல்லியும் இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் முடியக்கூடியது அப்படிங்கிறதையும் அல்லாஹாலா ரொம்ப தெளிவான முறையில் இதில் சொல்லியிருக்கான். ஏன் இந்த தமிழ் அவங்க 5 பேரையும் படிங்க அப்படின்னு நான் சொன்னோம்னா, இப்போ இந்த 5 பேரும் படிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு இதனுடைய அர்த்தமும் விளங்கியிருக்கும், இதனுடைய பின்னணியும் விளங்கியிருக்கும், இதற்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கங்களும் ஓரளவுக்கு விளங்கிக்கிறதுக்கான ஒரு சூழல் அது ஏற்படுத்தியிருக்கும். அல்லாஹ் தஆலா 34வது வசனத்தில் எடுத்த உடனே அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஃபஇதா ஜாஅத்தித் தாம்மத்தில் குப்ரா, மனிதர்கள் நினைப்பது போன்று இந்த உலகத்திலே அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கின்றார்கள், அல்லது மரணித்ததற்கு பிறகு தாங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு நாள் கிடையாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய பூமியோடு மண்ணோடு மண்ணாக போகிவிடும். மறுமை நாள் என்று ஒன்று கிடையாது, அதிலே அல்லாஹ்வின் விசாரணை என்று ஒன்று கிடையாது என்று அவர்கள் நினைக்கின்றார்களே, கண்டிப்பா அது அப்படி இல்லை. நிச்சயமாக அது வரும். நிச்சயமாக அது வரக்கூடிய அந்த நேரத்திலே தித்தாமத்துல் குபுரா, அவர்களுடைய நிலைமை ரொம்ப பயங்கரமாக மாறிவிடும். மறுமை நாள்ல, அந்த கியாமத் நாள்ல அந்த நாள் வரும்போது, எழுப்பப்படும் அந்த நாள் வரும்போது அவர்களுடைய நிலைமை பெரும் ஆபத்திற்குரியதாக, ரொம்ப பயங்கரத்திற்குரியதாக ஆகிவிடும். அந்த நாளில் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதவங்க, எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதவங்க, ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, தொழுகையை பற்றி, ஹராம் ஹலாலை பற்றி எவ்வளவுதான் பயான் பண்ணாலும், எத்தனை வாட்டி தான் தனிப்பட்ட முறையில் சொன்னாலும், இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளியவர்களுடைய நிலைமை யௌம யததக்கருல் இன்சானு மா ஸஆ, அந்த நாளில் மனிதன் தான் செய்த அந்த செயல்களை நினைத்து பார்ப்பான். எங்க போய் நினைச்சு பாப்பா? மறுமை நாளில் நினைத்து பார்ப்பான். ஆஹா, தொழுகையை விட்டமே, ஆஹா வட்டி வாங்கினமே, மது அருந்தினமே, அந்நிய பெண்ணோடு பேசினோமே, நாம் இந்த பாவத்தை செஞ்சோமே, இந்த இடத்துல உட்கார்ந்து சூதாடினமே, மனைவியை கவனிக்கலையே, பிள்ளைய கவனிக்கலையே, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கலையே, மனிதர்களோடு நல்ல பண்போடு நடக்கலையே, வாழக்கூடிய காலத்துல உலகம் மட்டும்தான் பெருசு, இங்க இருக்கிற சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் சொல்லி வாழ்ந்தோமே, நம்ம என்னடா இப்படி வாழ்ந்துட்டோமேன்னு எங்க போய் நினைச்சு பாப்பா? நினைச்சு பார்த்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படி பாவம் செய்து தன் பாவங்களை நினைத்து பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், வபுர்ரிஸத்தில் ஜஹீம், நரகம் வெளிப்படும், நரகம் வெளிப்படும். லிமை யரா, யார் தங்களுடைய பாவங்களை நினைத்து பார்க்கின்றார்களோ அந்த நாளிலே அவருக்காக நரகம் வெளிப்படும். அல்லாஹ் சொல்றான், யௌம, அந்த நாள் என்பது யததக்கரு, மனிதன் யததக்கரு நினைத்து பார்ப்பான், இன்சானு மனிதன் நினைத்து பார்ப்பான், மா ஸஆ தான் செய்த செயல்களை, மா ஸஆ தான் செய்த செயல்களை மனிதன் நினைத்து பார்ப்பான். அப்படி நினைத்து பார்க்கும் போது வபுர்ரிஸத் வெளிப்படும், ஜஹீமு நரகம் வெளிப்படும், லிமை யரா அப்படி நினைத்து பார்ப்பவருக்கு நரகம் வெளிப்படும் என்று அல்லாஹ் சொல்றா. எனவே இந்த பூமியில ரொம்ப வரம்பு மீறி, எல்லை மீறி, இது மட்டும்தான் உலகம் நினைச்சு, இது மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்தவங்களுடைய நிலைமை அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. அம்மா மன் தகா, எனவே அம்மா நிச்சயமாக, மண் யார், தகா வரம்பு மீறி, வாசரல் ஹயாத்தத் துன்யா, வாசர இன்னும் முற்படுத்தினார், ஹயாத்தத் துன்யா இந்த உலக வாழ்க்கையை யார் வரம்பு மீறி முற்படுத்தினாரோ அவருக்கு, வரம்பு மீறி தானே முற்படுத்துறோம். வரம்பு மீறி முற்படுத்துறதுனா என்ன?
வரம்பு மீறி முற்படுத்துவது என்னமா? உலக வாழ்க்கையை முற்படுத்துறோமா? எப்படி முற்படுத்துறோம்? வரம்பு மீறுறோம். வரம்பு மீறாம முற்படுத்துறது ஒன்று இருக்கு, வரம்பு மீறி முற்படுத்துறது ஒன்று இருக்கு. எப்படிங்க? எப்படின்னு விளங்குதா உங்களுக்கு? எப்படின்னு விளங்குதா? எப்படி சொல்லுங்க? எப்படி வரம்பு மீறி எப்படி முற்படுத்துறது? எப்படி முற்படுத்துறோம்? நம்ம கையில இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயை வச்சு நமக்கு தேவையான ஒரு சாதாரண ஒரு பொருளை ஹலாலான முறையில் நம்மளால வாங்க முடியும் சொன்னா அது வரம்புக்கு உட்பட்டு உலக வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். உதாரணத்துக்கு சொன்ன போனா நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஒரு ஆசை. வெயில் காலமா இருக்கு, என்ன ஆசை? நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசை. நம்ம கையில் இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. எவ்வளவு இருக்குதுங்க? 10,000 ரூபாய் இருக்கு. இந்த 10,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்க முடியும். நல்ல ஃப்ரிட்ஜ் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். இப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு உட்பட்டு ஹலாலான முறையில் நம்ம வாங்கணும்னு சொன்னா இது அல்லாஹ் சொன்ன வரம்புக்கு உட்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கான ஒரு அடையாளம். வரம்பு மீறுறோம். எப்படி மீறுறோம்? 10,000 ஃப்ரிட்ஜ்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது, ரொம்ப நாள் உழைக்காது, நிறைய ஸ்டோர் பண்ண முடியாது, அதில் ஸ்மார்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதனால இன்னும் ஒரு 15,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி என்ன வரோம்? எப்படி வரோம்? வட்டிக்கு வாங்கி நல்ல பெரிய ஃப்ரிட்ஜா, ட்ரிபிள் டோர் உள்ள ஃப்ரிட்ஜா, நல்ல ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம போறோமே ஒரு வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? வரம்பு மீறி முற்படுத்தி போறோம். எது மீறுறோம்? அல்லாஹ் ஒரு வரம்புன்னு ஒன்று வச்சிருக்கான் இல்லையா? வரம்புன்னு ஒன்று வச்சிருக்கானா இல்லையா? அந்த வரம்பை மீறும் போதுதான் நம்ம வரம்பு மீறி இந்த உலக வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அப்படி வாழ்றவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்க போறான்? இது இதுல மட்டும் இல்லை, எல்லாத்துலயும் அப்படிதான். எல்லாத்துலயும் என்னதுதான்? அப்படிதான். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு லேசா உடம்புல ஒரு சின்ன அசதி இருக்கு, நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம். நல்லா சொல்லுங்க, தூங்கணும்னு நினைக்கிறோம். இப்ப நல்லா தூங்கணும்னு நினைச்சா வரம்புக்கு உட்பட்டு தூங்கணும். எதுக்கு உட்பட்டு தூங்கணும்? உட்பட்டு தூங்கணும். எப்படி வரம்புக்கு உட்பட்டு தூங்குவீங்க? நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம், இஷா தொழாமலே போய் படுத்துடுறோம். எது தொழாம படுத்துடுறோம்? இப்ப வரம்பு மீறுறோம். எதை மீறுறோம் நம்ம? அல்லாஹ் என்ன சொல்றான்? இரவு நேரத்தில் நீங்க இஷா தொழுதே ஆகும் நல்லா சொல்றானா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த வரம்பை மீறி போய் என்ன செய்யறோம்? தூங்குறோம். சுபுகு தொழாம 7 மணி 8 மணி வரைக்கும் சூரியன் உதயமாக வரையும் தூங்குறோம். இப்ப இது என்னது? இது வரம்பு மீறி தூங்குறது, வரம்பு மீறி செய்யறது, அப்படிதானே? அப்ப இது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடுறது, நம்ம உடுத்துறது, நம்ம பேசுறது எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு வரம்புன்னு ஒன்று வச்சிருக்கிறான், ஒரு எல்லைன்னு ஒன்று வச்சிருக்கிறான். அல்லாஹ் குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க செய்ய சாப்பிடுங்க, குடியுங்க, வீண் விரயம் செய்யாதீங்கிறான். அப்ப குடிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிற வரம்பு வீண் விரயம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறோம்? வீண் விரயத்தை ரொம்ப சர்வ சாதாரணமா செய்யறோம். இப்ப வரம்பு மீறி உலக வாழ்க்கையை யார் முற்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன வச்சிருக்கான் பாருங்க. ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, நிச்சயமாக வரம்பு மீறி உலக வாழ்க்கையை சென்ற மனிதர்களுக்கு தங்கும் இடம் நரகம்தான். அல்லாஹ் நிச்சயமாக சொல்றான். எனவே இன்ன நிச்சயமாக, இன்ன ஹர்ஃபு தக்கீத் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அல்லாஹ் என்ன சொல்றான்? சத்தியமா அல்லாஹ் நிச்சயமா சொல்றான், ஜஹீம் நரகம்தான், ஹியல் மஅவா அவர்களுக்கான தங்கும் இடம். மஅவான்னு சொன்னா தங்கும் இடம். அப்போ உலகத்துல வாழணும் தான், உலகத்துல நமக்கு எல்லா ஆசைகளும் எல்லா கனவுகளும் எல்லா விதமான உணர்வுகளும் நமக்கும் இருக்கும். அந்த உணர்வுகளை, அந்த ஆசைகளை, அந்த கனவை மார்க்கம் சொல்லி தந்த வரம்புக்குள்ள நம்ம நிப்பாட்டணும். புரியுதுங்களா? வரம்பு என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. குறிப்பா உங்களுடைய வேலைகளுடைய விஷயத்துல வரம்பு மீறாதீங்க, குடும்பத்தினுடைய விஷயங்கள்ல வரம்பு மீறாதீங்க. வரம்பு மீறதுனா, ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், லொஹருக்கு அப்புறம் தான் சாப்பிட போறோம், ஆனா லொஹர் தொழுகை நடந்துகிட்டு இருக்கும்போது பரவாயில்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து தொழுகலான்ட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அது தொழுகையை புறக்கணிச்சுட்டு போறது. அப்படிதானே? கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் எப்படிதான் போறாங்க? லொஹருக்கு வாங்க சொன்னதுக்கு பின்னாடி
போய் சாப்பிட்டு வந்து தொழுதுக்கலாம். ஏன்னா பந்தி போயிருமா, ஆனால் என்ன ஆயிரும், பந்தி கூட்டம் நிறைஞ்சிடும். அப்புறம் போய் அங்கே போய் என்ன செய்யணும், நிற்கணும். அதனால் என்ன செஞ்சிருவோம், முதல்ல சாப்பாடு, ரெண்டாவது என்னது தொழுகை. போய் சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப வருவோங்கிறது உறுதி கிடையாது. அப்படி தானே உறுதியாது? நீங்கள் எத்தனை பேர் கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போனவங்க வர வழியில், அல்லது கல்யாணத்துக்கு சாப்பிட போகும்போதே எத்தனை பேர் இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, அப்படி தானே? அப்போ வரம்பு மீறி என்ன செய்யக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது. அப்போ எல்லாத்துலையும் இஸ்லாம் ஒரு வரம்பை, ஒரு எல்லையை நமக்கு சொல்லி தந்திருக்கு. அப்போ அப்படி எல்லை மீறி நடக்கிறவங்களுக்கு தங்குமிடும் நரகந்தான்ட்டு அல்லாஹ் 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டான். அல்ல எத்தனை வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டான்? 2 வார்த்தை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வ அம்மா வ இன்னும் அம்மா நிச்சயமாக மண் யார் காஃப பயப்படுகிறார் மகாம நிற்பதை ரப்பிஹி தன்னுடைய ரப்பின் முன்னால் நிற்பதை யார் பயப்பட்டு வனஹன் நப்ஸ இன்னும் தனது நப்ஸை பாதுகாத்து கொண்டார் அனில் ஹவா இச்சையிலிருந்து யார் தனது ரப்புக்கு முன்னால் நிற்பதை பயந்து இச்சையிலிருந்து தனது மனதை பாதுகாத்து கொண்டாரோ அவருக்கு இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா அவருடைய தங்கும் இடம் நிச்சயமாக சொர்க்கம் தான். யாருக்கு பயந்து நம்மளுடைய இச்சையை நம்ம பாதுகாக்கணும்? அல்லாஹ்க்கு பயப்படணும். இச்சைன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தவறுதலான இச்சை இல்லை, புரியுதுங்களா? நமக்கு தோன்றக்கூடிய ஒவ்வொரு ஆசையும் இச்சை தான். நமக்கு தோணுதா ஒவ்வொரு ஆசை? அப்படி தோணக்கூடிய ஒவ்வொரு ஆசையும் என்னதுதாங்க? இச்சை தான். அப்படி தோணக்கூடிய ஆசைகளை அல்லாஹ்வுக்கு பயந்து தம் மனசை யார் பாதுகாத்து கொண்டாரோ அந்த இச்சையில இருந்து அவருடைய தங்கும் இடம் எதுதான்? சொல்லுங்க, எதுதான்? சொர்க்கம் தான். அப்புறம் மனசை அப்படி பாதுகாக்கிறோமா? நம்ம அப்படி பாதுகாக்கிறோமா? ஆசைன்னு இல்லை, நம்ம மனசுல எதெல்லாம் தோணுதோ அது எல்லாமே என்னதுதான்? இச்சை தான். மார்க்கத்துக்கு முரணா தோணுதா இல்லையா? தோன்றதா இல்லையா? அப்படி தோணக்கூடியது எல்லாமே என்னதுதான்? இச்சை தான். அதை யாருக்கு பயந்து நம்ம கட்டுப்படுத்தணும்? அல்லாஹ்க்கு பயந்து கட்டுப்படுத்தணும். முன்னாடியே சொன்ன மாதிரி 25,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்ட்டு நமக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது பாருங்க, அது இச்சை. அந்த இச்சை எப்படி தோணுது? வட்டிக்கு வாங்கணும்னு தோணுதா இல்லையா? அந்த இச்சை யாருக்காண்டி பயப்படணும்? அல்லாஹ்க்காண்டி. அல்லாஹ் வட்டி வாங்கிட்டா அல்லாஹ் நம்மளை இப்படி தண்டிச்சிருவானேன்னு சொல்லி பயப்படணும். யாரை பார்த்து பயந்துடக்கூடாது? வட்டிக்காரனை பார்த்து பயந்து. அப்போ வட்டிக்காரனை பார்த்து பயப்படக்கூடாதுன்னா வட்டிக்கு வாங்கிட்டு சண்டை போடுங்கன்னு சொல்லலை, வட்டியே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுதேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? வாங்கிட்டா டியூ கட்டணும், அது இருக்குது இது இருக்குது, அப்படி பயந்து விடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி பயந்தா விடுவாங்க, அப்படியானே? இங்கே வீட்டில் இருந்து போகிற வரைக்கும் என்ன செஞ்சே போவாங்க, போவோம் 25,000 ரூபா மாதம் 2,000 ரூபா கட்டுற மாதிரி பேசி முடிச்சு வந்துடுவோம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படி தானே போவாங்க. அங்கே போன அப்புறம் சொல்லுவான், பேன் கார்டை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, மாதம் 2,000 கட்ட முடியாது, 4,000 ரூபா கட்டணும், 2 வருஷத்துக்கெல்லாம் இல்லை 2.5 வருஷத்துக்கு கட்டணும், 6 மாதம் நீங்கள் கட்டுற காசு எங்களுக்கு தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ என்ன செய்வாங்க, அப்பா இவ்வளோ காணுமா, இது ரொம்பலாம் நிறைய இருக்குது, வேண்டாம் 10,000 ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இப்படி பயந்து போகிறது. இன்னொன்று அல்லாஹ்க்கு பயந்து போகிறது வேண்டாங்க, எதுக்கு இருக்கிறத வச்சு நம்ம போதுமாக்கிக்குவோம், அல்லாஹ் நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ், அதை சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு காலம் வரும்போது நம்ம அதை என்ன செய்வோம், வாங்குவோம்னு சொல்லி அல்லாஹ்க்கு பயந்து தங்களுடைய இச்சையை கட்டுப்படுத்துகிறாங்களா இல்லையா? மனசில் தோணக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறாங்களே அவங்களுடைய தங்கும் இடம் என்ன தெரியுமா? நிச்சயமாக ஜன்னத்தை சொர்க்கம் தான் ஹியல் மஅவா அவர்களுடைய தங்கும் இடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, எஸ் அலூனக உங்களிடத்திலே மக்கள் கேட்கின்றார்கள், அனிசாஅதி மறுமை நாளை குறித்து, ஐயா முர்சாஹா எப்போது அது வரும் என்று கேட்கின்றார்கள். ஐயான எப்போது, முர்சாஹா அது வரும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். புரியுதுங்களா? ஃபீம அன்த மின் திக்ராஹா நபியே நாயகமே அதை சொல்லக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லை. அதை சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன இல்லை, அதை சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இல்லை நாயகமே. இலா ரப்பிக்க முன்தஹாஹா அந்த முடிவு நாள் என்பது உங்களுடைய ரப்பினிடத்தில் மட்டுமே இருக்கிறது. இலா ரப்பிக்க உங்களுடைய ரப்பினிடத்திலே, முன்தஹாஹா அதை பற்றியான செய்தி என்பது இருக்கிறது. இன்னமா நிச்சயமாக நீங்கள், அந்த நிச்சயமாக நீங்கள்,
புரியுதுங்களா? அந்தக்கு நீங்கள் முந்திரு எச்சரிக்கை செய்பவர் தான் யஹ்ஷாஹா, அந்த மறுமை நாளை பற்றி யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூல்லா பற்றி சொல்றான். அப்போ ரசூல்லா சுப செய்தி சொல்றதுக்கும் ரசூல்லா வந்தாங்க, எச்சரிக்கை செய்யறதுக்கும் ரசூல்லா என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. புரியுதுங்களா? அடுத்து சொல்றான் பாருங்க, இந்த லாஸ்ட் ஒரு ஆயத்து போதும் இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ சுருக்கமானதுங்கிறதுக்கு. நம்ம நினைக்கிறோம் அப்படிதானே, நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் டூருக்கு போகிறாங்க, ட்ரிப்புக்கு போகிறாங்க, நம்ம நல்ல கடைகளில் போய் சாப்பிடணும்னு போகிறாங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து உடுத்தணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஜாலிக்கு சந்தோஷத்துன்னு சொல்கிற ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று இப்போ புது ட்ரெண்டாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு மெமரிஸ். எல்லாம் என்னது? ஒரு மெமரிஸ் சேர்க்கணும்ல. நாளைக்கு வயசான காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தோமே, ஆஹா இங்கேயெல்லாம் போனோமே, ஆஹா இப்படியெல்லாம் போய் சாப்பிட்டோமே, ஆஹா இன்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோமே, எல்லாமே என்னவா இருக்கணுமா? ஒரு மெமரியாக இருக்கணுமா? அதை வயசான காலத்தில் நினச்சி பார்த்து சந்தோஷப்படணும். ஒரு மெமரி தான் சேர்க்கறதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணுறது, இந்த இடத்துக்கு போகிறது, இவ்வளோ இப்படி சாப்பிட்றது, இப்படி சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே என்னவா? ஒரு மெமரியா. இந்த மெமரி மறுமை நாளில் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. நீங்கள் மெமரிஸ் வேணும்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணுறோம், அப்படிதானே? எல்லாமே ஒரு ஞாபகமாக இருக்கணும். ஏங்க கல்யாண வீட்டில் ஃபோட்டோ அடிக்கிய, வீடியோ எடுக்கிய, எல்லாம் ஒரு ஞாபகத்துக்கு தான். ஏன் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு யார் பொண்டாட்டி யார் புருஷன் மறந்துடுமா? அப்பா இதான் நம்ம மனைவி, இதான் நம்ம கணவர், அந்த வரைக்கும் இதான் நம்ம வாப்பா, ஐயோ வாப்பா மறந்துடும், அப்படி மறந்து போயிருமா? மறந்து போயிடும், மறக்காது தானே. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கணவன் மனைவி மறக்கிறதுல, மனைவி கணவனை மறக்கிறதுல, மாமியாரை மறக்கிறதுல, பாப்பா அம்மாவை மறக்கிறதுல, சொந்த பந்தங்களை மறக்கிறது இல்லை. ஆனாலும் என்னவா? ஒரு நினைவுகள் அப்படின்னு சொல்கிறோமே. நீங்கள் நினைவுகள் சொல்லி எல்லாத்தையும் செய்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் இப்போ ஒன்று ஹனிமூன். இப்போ இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்தில் என்ன வந்துருச்சு? ஹனிமூன். என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ரெடியாக இருக்க, என்னப்பா கல்யாணம் முடிச்ச 4ஆவது நாள் ஹனிமூன் போகிறோம். எங்கேப்பா போகிறோம்? நாங்கள் கொச்சின் போகிறோம். அங்கே அதுக்கப்புறம் என்ன கேரளாவில் ஒரு இடம் இருக்கா, என்னம்மா அது எல்லாம் பிரபலியமாக போகிறாங்களே, கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு. யாரை கேட்டாலும் சொல்லலாம், எங்கடா போனீங்க? மூணாறு போனோம். எதுக்குள்ள போனீங்க? எல்லாம் ஒரு மெமரி தான். கல்யாணம் முடிச்ச 4ஆவது நாள் இப்படி போனோம், அங்கே இந்த இடத்துல இப்படிலாம் இருந்துச்சு, அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோன்ட்டு வயசான காலத்தில் உட்காந்து பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த மெமரியை சேர்த்து வைக்க நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இந்த மெமரி மறுமை நாளில் எப்படி இருக்குன்னு நல்லா சொல்கிறான் பாருங்க. கன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பசு இல்லா அஷியத்தன் அவு துஹாஹா. மறுமை நாளில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஒரு மனிதன் நினைத்து பார்க்கும்போது ஒரு இரவு வாழ்ந்தா மாதிரியோ அல்லது ஒரே ஒரு பகல் வாழ்ந்தா மாதிரியோ தான் இந்த உலக வாழ்க்கை மொத்தமும் அவனுக்கு தெரியும். எப்படிதான் தெரியும்? ஒரே ஒரு நைட்டு வாழ்ந்தா நமக்கு எப்படி தெரியும்? எவ்வளோ நேரம் இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரே ஒரு பகல் வாழ்ந்த மாதிரி தான் உலக வாழ்க்கை இருக்கும். அவன் நினைப்பாடா, சை ஒரு பகல் அளவுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை இருந்திருக்கு, இதுக்கா இவ்வளோ முண்டணும்? ஒரு நைட்டு மாதிரி தான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உலக வாழ்க்கை முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கு. இந்த வாழ்க்கைக்கு போட்டு இவ்வளோ பேரை சண்டை போட்டிருக்கோம், எத்தனை பேர்கிட்ட சாபம் வாங்கியிருக்கோம், எத்தனை பேரை பழிச்சிருக்கிறோம், எத்தனை பேரை பகைச்சிருக்கிறோம், எத்தனை பேர் மூஞ்ச முறிச்சு பேசியிருக்கிறோம், எத்தனை நாள் தொழாமல் இருந்திருக்கிறோம், எவ்வளோ வட்டி வாங்கியிருப்போம், எவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், எவ்வளோ திமிருத்தனமாக நடந்திருப்போம். இவ்வளோதானா? இதுக்கா யாரெல்லாம் இப்படி நான் வாழ்ந்தேன்ட்டு அவன் நினைப்பான். புரோஜனம் இருக்கா? நினைச்சு இருக்கா? இல்லை. அப்போ தெரியுமா மனைவி யாரும்? தெரியுமா? தெரியாது. அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து பார்க்க முடியுமா? எல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறேன் சொல்ல முடியுமா? ஏன்னா ஜிமெயிலில் போட்டிருக்கேன், பாஸ்வேர்டை மறந்து போயிடும். ஃபோட்டோலாம் எதில் போட்டு வச்சுருக்கேன்? ஜிமெயிலில் போட்டிருக்கேன், பாஸ்வேர்டு என்ன செய்யாது, ஞாபகம் இருக்காது. ஞாபகப்படுத்த முடியுமா? இந்த உலகமே ஒரு மறதியாக மறுமையில் மாறிடும். ஒரே ஒரு நைட்டு வாழ்ந்தா எப்படி அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? நம்ம 63 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம அப்படிதானே? உதாரணத்துக்கு 63 வருஷம் நம்ம வாழ்றோம்னு வச்சுங்க. ஒரே ஒரு நைட்டு வாழ்ந்தது நமக்கு வாழ்க்கையில் ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அப்படிதானே?
என்றைக்கோ ஒரு நாள் நைட்டு நான் சொல்லி கேட்குறேன்னு வச்சுங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், 2020 நீங்கள் வந்து 3ஆம் தேதி 4ஆம் மாதத்தில் நீங்கள் நைட்டு எப்படி இருந்தீங்க சொல்லுங்கள், யாருக்கு தெரியும்? அப்படிதான் அந்த மறுமையில் இருக்கும். அல்ல எப்பா நீ உலகத்திலையா அது என்ன ஒரு நைட்டு மாதிரி தானே இருந்துச்சு? இல்லையா, அல்ல ஒரு பகல் மாதிரி தான் இருந்துச்சு. சூரியன் அப்படியே உதயமாச்ச மாதிரி இருந்துச்சு, அப்புறம் மறைஞ்சிச்சு, அப்புறம் நான் மௌத்தா போயிட்டு மர்மம் வந்துருச்சு. நான் என்ன வாழ்ந்தது என்கிட்ட கேட்குறேன்ட்டு அவன் என்ன செய்வான்? கேட்பா. அப்பா எல்லாம் எடுத்து சொல்லுவான், ஏய் நீ ஒரு பகலாக வாழ்ந்த, ஒரு நைட்டாக வாழ்ந்த, 22 வயசுல நீ என்ன பண்ணன்னு தெரியுமா? உனக்கு 25 வயசுல நீ என்ன பண்ணன்னு தெரியுமா? இந்த பாவத்தை செஞ்ச, இந்த இடத்துல வச்சு இப்படி செஞ்ச, இந்த ஆட்டை நீ இப்படி பேசின, இந்த இடத்துல போய் இப்படி நின்ன, இப்படி தொழுகை நடக்கும்போது நீ தொழுகை இப்படி அவமதிச்சு நின்ன, அதை செஞ்ச இதை செஞ்சு அல்லா காமிப்பான். யா அல்லா இவ்வளோ காணுமா வாழ்ந்துட்டேன், இவ்வளோ பாவமா, உண்மையிலே எனக்கு இப்படிலாம் இருக்குன்னு தெரியாது அல்லா அப்படின்னு அப்போ என்ன செய்வான்? சொல்லுவான். இந்த ஒரு பகல் ஒரு நைட்டு வாழ்க்கைக்காக வேண்டி தான் நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஏச்சி பொழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஷார்ட்டான உலகத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடியக்கூடிய இந்த லைஃபுக்காக நம்ம துன்யாவை மறுமைக்காக துன்யாவுக்காக மறுமை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. நம்ம புரியுதுங்களா? இது வந்து இவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சிருது. அந்த உலகங்கிறது முடியவே முடியாது. அங்கே மறதியே கிடையாது, அங்கே என்னவே கிடையாது. நீங்கள் வந்து சொர்க்கத்தில் எத்தனை கோடி வருஷம் வாழ்வீங்கன்னு உங்களால் சொல்லவே முடியாது. நம்ம புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே முதல் நாள் நுழையிறீங்க, அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளே வெல்கம் ட்ரிங்க்ஸாக அல்லாஹ்தாலா சில குடிபானங்களையும் சில உணவுகளையும் கொடுப்பான். வெல்கம் ஃபுட் இருக்கா இல்லையா? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு பெரிய நகைக்கடைக்கு போகிறோம்னு சொன்னால் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, அப்படியானே? வரவேற்கக்கூடிய குடிநீர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகும்போது மீனுடைய ஈரல் இருக்குல்ல, மீன் இருக்கா? மீனுக்கு ஈரல் பார்த்துருக்கீங்களா? மீனுடைய ஈரல் பார்த்தது இல்லையா? மீன் முட்டை மாதிரி தான் அந்த ஈரல்ங்கிறது இருக்கும். அப்படிங்களா? சின்ன சின்ன மீனில் இருக்காது, பெரிய மீன்களில் தான் என்ன செய்யும்? சொர்க்கத்தினுடைய வெல்கம் சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அந்த மீனினுடைய ஈரலையும் மாட்டு இறைச்சியினுடைய ஈரலையும் அல்லாஹ் கொடுப்பான். எதை கொடுப்பான்? அதுதான் முதல் நாள் நீங்கள் நுழையக்கூடிய சாப்பாடு. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு 30 கோடி வருஷம் சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டீங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க? 30 கோடி வருஷம் அல்லது 3000 கோடி வருஷம் வச்சுக்குவோம். அல்லாஹ் கேட்பான், சொர்க்கத்தில் முதல் நாள் என்ன சாப்பிட்டீங்க? அப்போ அந்த சொர்க்கவாசியில் யாரெல்லாம் மீனுடைய இறைச்சி சாப்பிட்டோம். 2வது நாள் யாரெல்லாம் இந்த பழம் சாப்பிட்டேன். 3வது நாள் யாரெல்லாம் இந்த இடத்துல இதை குடித்தேன். 4வது நாள் யாரெல்லாம் இந்த இடத்துல இதை சாப்பிட்டேன், இன்னாரோட பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த ஹோர்லின் பெண் வந்தாங்க, இந்த ஹோர்லின் ஆண்கள் வந்தாங்க, இந்த மரத்தில் படுத்துவோன்ட்டு 3000 கோடி வருஷம் நீங்கள் வாழ்ந்தாலும் முதல் நாளில் இருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் எதுவுமே மறக்காது. எதுவுமே என்ன செய்யாது? மறக்காது. அந்த மறக்காத மறுமைக்கு நம்ம அப்போ எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ பேணுதலாக இருக்கணும், எவ்வளோ பக்குவமாக இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்போது நம்ம ஓதக்கூடிய நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சில நேரங்களில் ஷைத்தான் சில தூண்டுதலின் மூலமாக நம்மளை எல்லை மீறி நடக்க வச்சிருவான். அப்படி நம்ம சில நேரங்களில் நடந்துட்டோம் சொன்னால் அதை உடனே உணர்ந்து அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிடணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சில நேரங்களில் வரம்பு மீறி ஷைத்தான் என்ன செஞ்சிடும்? நம்மளை நடக்க வச்சிடும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது என்ன செஞ்சிடும்? நடந்துருச்சு, அதுக்கு என்ன அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அல்லாட்ட, அல்லாஹ் இந்த மறதியான உலகத்தில், இந்த கொஞ்ச காலம் வாழ்ந்த மாதிரி தெரிகிற உலகத்தில் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு. நான் வந்து அழியாத மறுமையில் அழியாத சொர்க்கத்துக்கு நான் வரணும். அது மாதிரி சொர்க்கத்தில் மட்டும் இல்லை, நரகத்தில் இருக்கணும் அப்படியே தான் இருப்பான். நரகத்தில் இருக்கணும் இப்படி தான் இருப்பான். அல்லாஹ் சில பேரை ஹாலிதீன ஃபீஹா, அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்கன்ட்டு சில பேரை அல்லாஹ் பட்டியலிட்டு குரானில் தொடர்ச்சியாக சொல்லுவான். சில பேர் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. நரகத்தில் அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கே வந்துடுவாங்க? சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அழியக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்காம, ரொம்ப அனாவசியத்திற்கு இடம் கொடுக்காம, ரொம்ப ஆடம்பரத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம வாழ்ந்தோம் சொன்னால் அழியாத உலகத்தில் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கைங்கிறது என்ன செய்து இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அல்லாஹ் கடைசியாக தான் சொல்கிறான்,
அதை காணும் அந்நாளில் ஒரு மாலை பொழுது அல்லது அதன் காலை பொழுது மட்டுமே தாம் உலகில் வசித்ததை போல் அவர்கள் கருதுவர். புரியுதுங்களா? அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். என்னடா ஒரு காலையில் இருந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு சாயந்தரம் இருந்த மாதிரி இருக்குது, அதுக்கு உடனே உலகம் முடிஞ்சு போச்சுங்கிறான், நம்ம பாவம் பண்ணிட்டோன்னு சொல்கிறான்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். என்ன பண்ண செய்வோம் நினைப்போம். சரியப்பா, அதுக்கான தஃப்சீர்களை படிங்க.